வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஜேக்கப் ஹார்ட்டுக்கு இன்ஜுரி ஆகிட்டாங்க. அண்ட் பிரான் பிரேக்கர் பிரான்ஸ் ரீடை பற்றி, செத் ரோலன்ஸ் ரோமன் ரெயின்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு டோட்டலி 3 ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாக சேனலுக்கு வந்திருக்க சகோதரர்கள் மறக்காமல் அந்த ரெட் கலரில் இருக்கிற சிவப்பு கலர் இருக்குல்ல பட்டனு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கும் ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜேக்கப் ஹார்ட்டு அசாதாரணமான திறமையுடையவர் தாங்க. ஆனால் ஜேக்கப் ஹார்ட்டு சமீபத்தில் ஒரு லைவ் ஷோவில் சண்டை போடும்போது அவருக்கும் இன்ஜுரி ஆகிட்டான். அதாவது எப்படிப்பட்ட இன்ஜுரின்னு கேட்டிங்கன்னா, சண்டை போடும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பெயின் ஏற்பட்டிருக்குது. ஸோ அது என்ன இன்ஜுரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிப் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நியூ இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எல்போ இன்ஜுரி. ஸோ மல்டிபிள் டிசார்டர் இன்ஜுரி, அதாவது ஒரு தடவை அடிப்பட்டால் அது பரவாயில்ல, பல்வேறு இடங்கள்லேருந்து காயம் ஏற்பட்டால் அது பேர் மல்டிபிள் டிசார்டர் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜுரி ஜேக்கப் ஹார்ட்டுக்கு ஏற்பட்டிருக்குது. சரி, இந்த இன்ஜுரினால் இமீடியட்லி சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதுக்கான தெளிவான விளக்கம் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. ஜேக்கப் ஹார்ட்டோட இன்ஜுரி அப்படிங்கிறது குந்தருக்கு இருந்த இன்ஜுரி மாதிரியும் செத் ரோலன்ஸ்க்கு இருந்த இன்ஜுரி மாதிரி தானா. அதாவது இன்ஜுரியை வச்சுக்கிட்டே சண்டை போடுவாங்க, நான் பெயின் இருக்கும், பெயின் கில்லர் போட்டுக்குவாங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும். ஸோ இப்படி தான் குந்தர் பார்த்தீங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டாரு. ஸோ ரெசல்மேனியாவில் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதே இன்ஜுரியோட சண்டை போட்டு சம்மர் ஸ்லாம் வரைக்கும் ஒப்பைத்திட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் மல்டிபிள் டிசார்டர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. ஆனால் WWE டீம் பார்த்தீங்கன்னா சிறிது நாட்களுக்கு அப்புறமா ஜேக்கப் ஹார்ட்டுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க போகிறாங்களாம். இதில் ஃபிசியோதெரப்பி மற்றும் மன்னதர் ட்ரீட்மெண்ட் மூலியமாக இந்த இன்ஜுரியை குணப்படுத்தலாம். அண்ட் காலில் இருக்கிறதுக்கு பிஓடி போடுவாங்களாம். அந்த பிஓடினா என்னன்னு கேட்டிங்கன்னா மாவு கட்டு. அண்ட் கையிலையும் பார்த்தீங்கன்னா பிஓடி போடுவாங்க. பிஓடினா அதுவும் மாவு கட்டு தான். அண்ட் ஹிப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசியோதெரப்பி மற்றும் இடுப்பில் இருக்கிற அந்த ஜாயிண்டெல்லாம் வலுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதனால் சிறிது நாட்கள் ஜேக்கப் ஹார்ட்டு வர வாய்ப்பு இல்லையா. இப்போ ட்ரூ மக்கிண்டருக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ஒரு பெரிய ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்குது. அதுவும் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ஒரு மேட்ச் இருக்குது. மேபி WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜேக்கப் ஹார்ட்டு ஒருவேளை தோத்து அதில் பயங்கரமாக அட்டாக் பண்ணுற ட்ரூ மக்கிண்டர் இதன் மூலிமா ஜேக்கப் ஹார்ட்டு இன்ஜுரி ஆகிற மாதிரி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அல்லது ஜேக்கப் ஹார்ட்டுவை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம்ப்பா, ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இன்ஜூரியில் இருக்கிறாங்க, இந்த ட்ரூ மக்கிண்டர் ஸ்டோரி லைனுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் நினச்சாலும் கொடுக்கலாம். பட் ஆனால் ஜேக்கப் ஹார்ட்டோட இன்ஜுரி அப்படிங்கிறது கொஞ்சம் சீரியஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கவனக்குறைவாக விட்டா கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஏற்படும். ஆக்சுவலி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 3-4 மாதம் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். இந்த ஃப்ராக்சர் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுன்னு வைங்களேன், கண்டிப்பாக 1.5 வருஷம் 2 வருஷம். ஸோ WWEக்கு தான் பெரிய நஷ்டம் ஏற்படும். ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் ஜேக்கப் ஹார்ட்டுவை ரெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. WWE போட்டு வச்ச எல்லா பிளானுமே பார்த்தீங்கன்னா இப்போ செத் ரோலன்ஸ்னால முடிவுக்கு கொண்டு வந்துட்டு பல ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, செத் ரோலன்ஸ்க்கு மல்டிபிள் டிசார்டர் இன்ஜுரி இருக்குது. அப்படி இருந்தும் ஆல்ரெடி அவருக்கு கால் உடஞ்சிருக்குது, கால் ஃப்ராக்சர் ஆகி அதில் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அவருக்கு கையில் இன்ஜுரி இருக்குது. அண்ட் அவருக்கு நெக் இன்ஜுரி இருக்குது. இப்படி பல்வேறு விதமான இன்ஜுரி இருக்கிறவரை எதுக்கு நீங்கள் ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியாக காப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ரெஸ்லிங் அப்சர்வர் சொல்கிறதான். ஏன்னா WWE இந்த 2026 ரெசல்மேனியாவோட மெயின் ஈவெண்ட்டா ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத் ரோலன்ஸ்க்கும் மேட்சுக்கான ஸ்டோரியை லாஸ்ட் இயர் லாஸ் வேகாஸ்லேயே ஆரம்பித்தாங்க. அதுலேயும் மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி தான் செத் ரோலன்ஸ் வின் பண்ணியிருப்பார். இந்த ஸ்டோரியை பெரிய லெவலில் டெவலப் பண்ணி WWE பார்த்தீங்கன்னா இதை ஒரு ரெசல்மேனியா மாதிரியான மெயின் ஈவெண்ட்டில் 2 பேருக்கும் மேட்ச் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சுட்டாங்க. அண்ட் இந்த மேட்சுக்காக செத் ரோலன்ஸை பார்லிமெண்ட் கூட சேர வச்சு அவருக்குன்னு விஷன் டீம் உருவாக்க வச்சு அந்த விஷன் டீம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரியும் விஷன் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தர் கூடயும் ரோமன் ரெயின்ஸ் மோதுற மாதிரியும் இப்படி பலவிதமான ஸ்டோரியில WWE கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ செத் ரோலன்ஸோட இன்ஜுரினால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாசமாக போயிடுச்சு. நமக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி செத் ரோலன்ஸோட இன்ஜுரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவை கூட அவர் மிஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெசல்மேனியாவை மிஸ் பண்ணுறதை காட்டி WWE இப்போ இந்த ஸ்டோரி லைனே மாற்றிட்டாங்க. ஏன்னா விஷன் டீம் வந்து டைரக்ட்லி செத் ரோலன்ஸ் பக்கம் போயிட்டாங்க. அண்ட் செத் ரோலன்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் மேட்ச் இருக்கணும்னா செத் ரோலன்ஸ் பக்கம் பாலியமன் இருக்கணும். பாலியமனே செத் ரோலன்ஸ்க்கு டவுட்டாக காட்டிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சுங்க. இந்த 2016 நினைக்கிறேன் அப்போ சர்வீஸ் சீரிஸில் ரோமனுக்கும் செத் ரோலன்ஸ்க்கும் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது நடக்காமல் போயிடுச்சு. அப்போ அவருக்கு கால் இன்ஜுரி ஏற்பட்டுருது. அதே மாதிரி இப்போ செத் ரோலன்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரெசல்மேனியாவில் நடக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கான ஸ்டோரி தான் நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஆக்சுவலி WWE இந்த கோடி ரோட்ஸுக்கும்
ரோமன் ரெயின்ஸ்க்கான ஸ்டோரி மாதிரி கிட்டத்தட்ட ஃபினிஷ் த ஸ்டோரி அப்படிங்கிற லைனில் தான் கொண்டு போனாங்க. ஆனால் தற்போதைக்கு செத் ராலின்ஸுக்கு ஏற்பட்ட இன்ஜுரினால இது டோட்டலி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ செத் ராலின்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் மேட்ச் நடக்க போகிறதுல இப்போ ரோமன் ரெயின்ஸ்க்கு நெக்ஸ்ட் புது ஸ்டோரி லைனை உண்டாக்கி ஆகணும். ஆல்ரெடி ஊசோஸ் கூட ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்காரு, பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் இதெல்லாம் இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸோடைய ரெசல்மேனியா பிளான் எங்கே முடிய போகுதுன்னு தெரில. மேபி WWE பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ்க்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தா அடித்து சொல்கிறேன், ரெசல்மேனியா நம்ம செத் ராலின்ஸ் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ரோமன் ரெயின்ஸ் அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு அமர்க்கலமான மெயின் ஈவெண்ட்டை பார்த்துருப்போம். பட் ஆனால் செத் ராலின்ஸோட இன்ஜுரி இப்படி கெடுத்து போயிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் செத் ராலின்ஸ் 2 to 3 வருஷம் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டுங்க. ஆனால் ப்ராப்பராக அவருக்கு எல்லா இன்ஜுரியும் கியூர் ஆனதுக்கப்புறம் வந்தால் சரி தான். நம்ம ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இதுதாங்க. WWE ரெஸ்லர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு இன்ஜுரி இருந்தாலும் வின்ஸ் மெக்மெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுத்து 2 வருஷம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துலாம் வாங்க சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காத்திருக்க வைப்பார். நம்ம கோடி ரோட்ஸ்க்குலாம் சின்ன இன்ஜுரி தான், அதுக்கே பார்த்தீங்கன்னா 8 மாதம் ரெஸ்ட் எடுக்க வச்சாரு. ஆனால் WWE தற்போதைய இருக்கிற ரெஸ்லர்ஸ் எல்லாரும் இன்ஜுரி இருந்தாலும் பரவாயில்ல சண்டை போடுங்கன்னு சொல்ல வச்சு பெரிய இன்ஜுரி ஆக்கி, இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய விஷயம் ட்ரிபிள் ஹெச் பண்ணுறது, சின்ன ரெஸ்லர்ஸை பெரிய இன்ஜுரி ஆக்க வச்சு அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. நிறைய ரெஸ்லர்ஸ்க்கு ஏற்பட்டிருக்குது. ஸோ அந்த மாதிரி செத் ராலின்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் செத் ராலின்ஸ்க்கு இவ்வளோ பெரிய இன்ஜுரி ஆகுதுக்கு காரணம் கண்டிப்பாக WWE மேனேஜ்மெண்ட் தான், நான் அடித்து சொல்கிறேன். அடுத்த செய்தி, மெயின் ஈவெண்ட் ஆஃப் த நியூஸ், ப்ராக் லெஸ்னர். WWE பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கு ரெசல்மேனியாக்காக ஸ்கிரிப்டை ஆரம்பிச்சுட்டாங்களாம். சமீபத்தில் நமக்கு தெரிஞ்ச நியூஸ் என்னென்னா பார்லிமெண்ட் அண்ட் ப்ராக் லெஸ்னர் சேர்ந்தது ஒரு ஸ்டோரிக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெசல்மேனியாக்காக செத் ராலின்ஸ் இருக்கும்போது இந்த நியூஸ் வந்தது. ப்ராக் லெஸ்னருக்கும் பிரான் பிரேக்கரும் தான் ரெசல்மேனியா இந்த வருஷம் லாஸ் வேகாஸில் ஒரு மேட்ச் நடத்தணும். ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் மாதிரியான ஒரு ரெஸ்லர் கூட மோத வச்சு தான் ரோமன் ரெயின்ஸை பெரிய லெவலில் கொண்டு போனாங்க. ஸோ மெதுவாக தான் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். அந்த மாதிரி தான் பிரான் பிரேக்கருக்கும் கிடைக்கும். ஸோ பிரான் பிரேக்கரை ப்ராக் லெஸ்னர் கூட மோத வச்சு அப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ செத் ராலின்ஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால இது மேபி பார்த்தீங்கன்னா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் மாறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பிரான் பிரேக்கர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மேபி சிஎம் பாங்க இல்லாமல் நம்ம ப்ராக் லெஸ்னர் வின் பண்ணார்னு வைங்களேன், ப்ராக் லெஸ்னர்கிட்ட டைட்டில் இருக்கும். பிரான் பிரேக்கர் ஒருவேளை ராயல் ரம்பிளாக வின் பண்ணாருன்னா ரெசல்மேனியாவில் ஒரு மெயின் ஈவெண்ட் விளையாடுற வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி பார்லிமெண்ட் ஃபியூச்சர் மெயின் ஈவெண்டர் அப்படின்னு தான் சொல்லி பிரான் பிரேக்கரை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவ்வளோ குயிக்காக வந்து பிரான் பிரேக்கர் மெயின் ஈவெண்ட் விளையாடுவாரா அப்படின்னு தெரில. அண்ட் இந்த வருஷம் ரெசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் தான் அகைன் மெயின் ஈவெண்டர் ஆகும்னு சொல்லப்படுது. ஆனால் ரோமன் ரெயின்ஸ்க்கு ஸ்டோரியே மாறி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு மெயின் ஈவெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு. அண்ட் கோடி ரோட்ஸ்க்கு ஒருத்தான் அப்ரண்ட் இல்லை, ஸோ அவருக்கும் மெயின் ஈவெண்ட் கிடைக்குமான்னு டவுட்டு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பிரான் பிரேக்கர் வெர்சஸ் ப்ராக் லெஸ்னர் மேட்ச் WWE பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணால் இது கண்டிப்பாக ஒர்த் ஆஃப் தி மெயின் ஈவெண்ட் ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போதைக்கு WWE இதை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் செத் ராலின்ஸ் இன்ஜுரினாலே இது தள்ளி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கவர் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் பிரான் பிரேக்கர் ஒரு வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறாரு, ஒரு மிகப்பெரிய சாம்பியனாக WWE வர போகிறாரு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.